இப்போ உதாரணத்து அண்டர் ப்ரிவிலேஜ் சப்போஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வராங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்ற இன்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கா? நாங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் கொடுக்கல, பிஜி மட்டும்தான் கொடுக்குறோம். பிஜி மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது டீச்சர்ஸ், பாலிடெக்னிக் டீச்சர்ஸ். ஏன்னா அவங்களால 2 வருஷம் லீவ் போட்டுட்டு படிக்க முடியாது. அதனால அவங்களுக்காக தான் நாங்கள் மெயினாக பிஜி ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஆனால் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் நாங்கள் அவங்களே அக்காமடேட் பண்ணிக்கிறோம். ஃபெலோஷிப்னு இப்போ தனியாக பிஜிக்கு கொடுக்கல, இப்போ தான் யூனிவர்சிட்டி ஆகியிருக்கோம். 2024 நிட்டர் வந்து இன்ஸ்டியூஷன் டீம் டு பி யூனிவர்சிட்டி அண்டர் டிஸ்டிங்க்ட் கேட்டகரியில் யூஜிசி வந்து எங்களை யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அட்மிஷன், இது 2வது அட்மிஷன் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும்போது கண்டிப்பாக ஃபெலோஷிப்புக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நாங்கள் வந்த நேரம் மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க. அதாவது இது ஒரு யூனிவர்சிட்டியாக மாறும்பொழுது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியும் இதற்கான தேவைகள் இன்னும் அதிகரிக்கும், மக்களும் இதுக்கு பயன்படும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாறும்பொழுது அதுக்கான ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக.